வணக்கங்க. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போவோம்னா, தினத்தந்தியோடைய குறுக்கெழுத்து போட்டி பார்க்க போவோங்க. இன்னும் சால்வ் பண்ண ஆரம்பிக்கல, இனிமேல் தான் சால்வ் பண்ண போவோங்க. இன்றைக்கி டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 5/5/5 மே 2026ங்க. சரிங்களா? ஸோ இன்றைக்குள்ள பதில் இனிமேல் தான் சால்வ் பண்ண போவோம். 1 இடமிருந்து வலம் என்னென்னு பார்ப்போம். டேஷ் விழா என்பது அடிக்கல் நாட்டு விழா. அடிக்கல் நாட்டு விழாவை என்னன்னு சொல்லுவீங்க? இதுக்கு ஹிண்ட் எது இருக்கான்னு பார்ப்போமா? 1 மேலேருந்து கீழ். இந்த நாட்டு டேஷ் காளையின் பிறப்பிடம் எனலாம். காங்கேயம் காளைகளின் நாட்டு பிறப்பிடம்னு சொல்லலாம். ஸோ பதில் என்ன? காங்கேயம். நாட்டுக்காளைன்னு சொல்லுவாங்கல்ல, நாடுன்னா வேறு நாடுன்னு நினச்சாதீங்க, நாட்டு மாடு. காங்கேயம். ஸோ காங்கேயத்தை நாட்டு மாடுகளுடைய பிறப்பிடம் எனலாம். சரிங்களா? நாட்டு மாடு அப்படின்னா அது காங்கேயத்துனா அதுக்கு ஃபேமஸ். ஓகேங்களா? அப்போது 1 இடம் வலம் என்ன? டேஷ் விழா என்பது அடிக்கல் நாட்டு விழா. அடிக்கல் நாட்டு விழா அப்படின்னா அதாவது பூமி பூஜை மாதிரி எதாவது ஆரம்பிக்காது. கால் ஆஞ்சுக்கு கால் கோல் விழா அப்படின்னு சொல்லுவாங்க. கால் கோல் விழா. கால்கோள் அப்படின்னா கால் ஊன்றது இந்த எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் கால்கோள் விழா அப்படிங்கிறது அடிக்கல் நாட்டு விழா. சரிங்க. அடுத்து கேள்வி 2 மேலேருந்து கீழே என்னன்னு பார்க்கணும். 2 மேலேருந்து கீழே அல்பம் இழிவான. இதுக்கு வேறு எதுவும் ஹிண்ட் வேணும்னா 6 வலமிருந்து இடம்தான். வட்ட கூட வடிவில் படகு. இதை என்னன்னு சொல்லுவோம்? பரிசல். ஒகேனக்கல்லாம் போனீங்கன்னா பரிசலில் போவீங்கள்ல, அதை தான் சொல்கிறாங்க. ஸோ பதில் என்ன? பரிசல். சரிங்க. 2 மேலேருந்து கீழே இப்போ பாருங்க பதில். அல்பம் இழிவான. இழிவான மதிக்காமல் இருக்கிறத அல்பமாக மதிக்கிறது. இழிவான நடக்கிறது துச்சம் அப்படின்னு சொல்லாங்க. துச்சமாக. துயிச்சம். சரிங்களா? ஸோ இதான் இதனுடைய பதில். 4 மேலேருந்து கீழே என்ன? அணிகலன், நகைகள். இதை என்ன வேர்டில் சொல்லுவீங்க? ஆபரணம். 2வது எழுத்து இப்போ வந்துக்கனால ஆபரணம். ஆப 3 சொல்லினாங்க. ஆபரணம். சரிங்க. 4 இடம் வலம் என்ன? சபர்மதி ஆற்றின் பிறப்பிடம். சபர்மதி ஆற்றின் பிறப்பிடம் இந்த மலைத்தொடர். சபர்மதி ஆறுனா முதல்ல எங்கே ஓடுதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. குஜராத்துக்கும் ராஜஸ்தானுக்கும் இடையில் ஓடுது. 371 கிலோமீட்டர் ட்ராவல் ஆகக்கூடிய இடம் இது. எங்கே உற்பத்தி ஆகுதுன்னா ஆராவல்லி மலைத்தொடரில் உற்பத்தியாகி அந்த குன்றுக்குலேருந்து உற்பத்தியாகி எங்கே போகுது? குஜராத் டு ராஜஸ்தான். ஸோ 3 மேலேருந்து கீழே என்ன? இந்திய பிரஸ்தம். இதன் தற்போதைய பேர். இந்திய பிரஸ்தம் அப்படின்னு நீங்கள் அந்த வேர்டை சொன்னீங்கன்னா இந்த வேர்டுக்கு மீனிங் என்னென்னா இந்தியனின் நகரம். அந்த தட்டையான பிரதேசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியனோட நகரம் அப்படின்னா இந்தியனோட நகரம் பூமியில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா மகாபாரதத்தில் பாண்டவர்கள் காண்டவ வனம்னு ஒன்று இருந்துச்சு. அங்கே மயன் இருக்காங்கல்ல, அவங்களோட ஹெல்ப்பால் என்ன பண்ணுறாங்க? யமுனை நதி கையில் ஒன்று கட்டுறாங்க. அந்த நகரத்தோட பேர் தான் என்னது? டெல்லி. டெல்லி. சரிங்களா? சரி. இந்த சைடு ஹிண்ட் வச்சு சால்வ் பண்ணியாச்சு. 10 இடமிருந்து வலம் என்ன? முகில்லாம் மேகம்னு சொல்லலாம். ஸோ மேகம்னு எழுதலாம். கார்னா கருமை நிறமுடைய மேகம். கருமையான மேக கூட்டங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 7 மேலேருந்து கீழே பார்ப்போம். இது கார்னு வருதா கருமேகம்னு வருதான்னு பார்ப்போம். 7 மேலேருந்து கீழே என்ன? அமர்ச்ச தமிழில் இருக்கக்கூடிய இடம்னு சொன்னீங்கன்னா ஆசனம் சொல்லலாம், நாற்காலின்னு சொல்லலாம். பதில் என்ன? நாற்காலி.
நாற்காலின்னா அமரும் சேர்னு சொல்லலாம். அங்கே இருக்கைன்னு சொல்லியிருந்தாங்கன்னா ஆசனம் சொல்லியிருக்கலாம். 7 வலமிருந்து இடம் என்ன? ஆண்வழி உறவுகள், சொந்தம், இதுக்கு சொல்லு என்ன? கேட்க டேஷ் இல்லாத, இது வந்து ஹிண்ட்டு தான். கேட்கறதுக்கு ஒரு நாதி கூட இல்லையா அவனுக்கு அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க. நாதினா ரிலேஷனே இல்லாதது. ஆனால் இன்னொரு விஷயம் கேட்டுக்கோங்க, நாதி அப்படிங்கிற வேர்டோட அர்த்தம் என்ன அப்படின்னா ஆண்வழி சொந்தம், ஆண்வழி உறவுகள் இல்லைன்னா சொந்தத்தை நாதின்னு சொல்லுவோம். நாதி இல்லாதன்னா சொந்தம் இல்லாத, இது வந்து ஹிண்ட்டுக்கு தான் கொடுத்துருக்காங்க இந்த வேர்டு. ஆண்வழி உறவுகள் சொந்தம்ங்கிறத நாதின்னு சொல்கிறோம். 12 இடம் வந்து வலம் என்ன? செயின் பல வளையங்களை கோர்த்து இணைத்தது. செயின் மாதிரி பல வளையங்களை கோர்த்து இணைத்தது. லீல முடியுதுங்க. சங்கிலின்னு சொல்லலாமா? ஸோ பதில் என்ன? 12 சங்கிலி. 9 மேலேருந்து கீழே என்ன? 2 எழுத்து இங்குங்க. ஊர்கேடு அவமானம், இதுக்கு வேறு ஹிண்ட் வருதா என்னன்னு பார்ப்போம். அப்படின்னா 14 இடமிருந்து வளம் தான் அதோட ஹிண்ட்டாக இருக்கும். சுறுசுறுப்பற்ற நிலை. சுறுசுறுப்பற்ற நிலைன்னா என்னது? சோம்பல், மந்தம். சோம்பல்னு எழுதுவோம். இந்த ரெண்டாவது தான் செக் பண்ணி பார்ப்போம். இங்கே சோம்பல்னு நீங்கள் எழுதிட்டீங்க அப்படின்னா என்னது? 9 ஊர்கேடு அவமானம் அப்படின்னா பங்கம், பங்கம்னு சொல்லுவாங்க. பங்கம் விளைவித்தல், ஊர்கேடு, அவமானம், அசிங்கப்படுத்தல். 17 மேலேருந்து கீழே என்ன? மணி ஆர்டர். மணி ஆர்டர் தமிழில் மணினா பணம், மணி ஆர்டர் அப்படின்னா பண விடை. 3 சொல்லிங்கன்னாங்க. பண விடை. ஸோ பண விடைன்னா கரெக்டாக இருக்குது. அப்போ 20 இடம் வந்து வலம் என்ன? 20 இடம் வந்து வலம் என்ன? குதிரை. குதிரை நேரத்தான் பார்த்தோம். 2 எழுத்துனா பதின்னு சொல்லுவோம், 3வது எழுத்துனா புறவின்னு சொல்லுவோம். சரிங்க. 22 வலமிருந்து இடம் என்ன? குறும்புத்தனம், விஷமத்தனம், வாழுத்தனம். ஆனால் இங்கே எல்லாமே டையில் முடியுதுங்க. அப்போ நீங்கள் என்னென்ன சொல்லுவீங்க? சேட்டை. சரிங்க. 22 இது வந்து சேதாங்க, நல்லா பார்த்துக்கோங்க. சரிங்களா? சேட்டை. 22 கீழே இருந்து மேலே என்ன? நலம். நலமாக இருக்கல அப்படிங்கிறதுக்கு சேலை ஆரம்பிச்சுக்குங்க. சேமமாக இருக்கல மாத்தில் அப்படின்னு சொன்னால் நலமாக இருக்கீங்களான்னு விசாரிக்கிறது. நலமாக இருக்கலா. ஸோ இதுதான் இதனுடைய பதில். 11 மேலேருந்து கீழே என்ன? ஆளுநர் இப்படி அழைப்பார்கள். ஆளுநருக்கு மரியாதை கொடுக்கீங்கன்னா என்னன்னு சொல்லுவீங்க? ஆளுநர் மேதகு ஆளுநர் அப்படின்னு சொல்லுவோம். மரியாதை சொல் மேதகு. ஸோ 14 வலமிருந்து இடம் என்னன்னு பார்ப்போம். கபடி விளையாட்டு. கபடி விளையாட்டை நீங்கள் வேறு என்னன்னு சொல்லுவீங்க? சடுகுடு. சடுகுடு. சரிங்க. 21 கீழேருந்து மேலே என்னன்னு சொல்லுவீங்க? பிராது. பிராதுக்கு வேறு என்ன நேம் சொல்லுவீங்க? பிராதுன்னா புகார், இல்லைன்னா இங்கே 2ல் வந்துருக்கு முறையீடுன்னு சொல்லலாம். ஸோ பதில் என்ன? முறையீடு. சரிங்க. அடுத்து 8 இடம் வந்து வலம் என்ன? கர்மம் போக்க டேஷ் யாத்திரை. நம்ம செஞ்ச கர்மம் பாவம் எல்லாத்தையும் போக்குறதுக்கு எங்கே போவாங்கன்னா காசி யாத்திரை. பிறவி படனே. ஓகே, பிறவி பையனை அடைய. ஓகே. 8 மேலேருந்து கீழே என்ன? கேஷியர்.
தமிழில் கேஷியர் அப்படின்னா கேஷ்னா காசு, காசாளர்னு எழுதலாம். காசாளர் அப்படின்னா கேஷியர். சரிங்க. 13 வலம் வந்து இடம் என்ன? தீட்டு, தீடுறது, தீட்டுனா களவுன்னு சொல்லலாம். 2வது ல வந்துக்கனால களவு. ஓகே. 15 வலம் வந்து இடம் என்ன? அபாயம். அபாயத்தை நம்ம வேறு எதுவும் சொல்லணுன்னா 13 மேலேருந்து கீழே என்னன்னு பார்ப்போம். நண்டு ஒரு ராசி. நண்டு சிம்பலில் என்ன ராசி இருக்கும்? நண்டு சிம்பலில் என்ன ராசி இருக்கும்? கடகம். சரி, இப்போ 15 அபாயம், தடை. இந்த வேர்டுக்கு என்னன்னு சொல்லுவாங்க? இடர். இடரினும் தலையினும்னு ஒரு பாட்டு கேள்விப்பட்டிருப்பீங்களா? அந்த இடர் தான். 19 இடம் வந்து வலம் என்ன? நேசி. அனைவரையும் நேசி. அதுக்கு ஹிண்ட் என்னன்னு வருதுன்னு பார்ப்போம். 18 மேலேருந்து கீழே என்ன? பகதளிப்பு, தாகம், வேட்கை. ஸோ இதுக்கு முதல்ல நேசிங்கிறதுக்கு விரும்பு அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ அப்போ பகதளிப்பு, தாக்கம், வேட்கை அப்படின்னா இதை நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க? தாகம், தவிப்பு. பதில் என்ன? தவிப்பு. எழுதுறதுக்கு இடம் கம்மியாக தான் இருக்குதுங்க. இது என்னது? தான், தவிப்பு. சரிங்களா? இந்த லெட்டர்ஸ் வித்தியாசமாக இருக்குன்னு நினச்சாதீங்க. கடைசி கேள்விங்க. 23 வலம் வந்து இடம் என்ன? விரதம். விரதம் இருக்குங்கன்னா அதை என்னன்னு சொல்லுவீங்க? நோன்பு போன்ற. ஸோ பதில் என்ன? நோன்பு. ஸோ இதுதான் இன்றைய பதிலுங்க. எல்லாமே சால்வ் பண்ணி முடிச்சிட்டோம். தப்பாக எதுவும் மென்ஷன் பண்ணியிருந்தால் கமெண்ட்டில் கொடுங்க. ஆன்சர்ஸ் செக் பண்ணிக்கோங்க. ஐயோ, இன்னும் ஒன்று இருக்குதுங்க. 5 கீழேருந்து மேலே இருக்குது. மேஷம் முதல் மீனம் வரை 12 டேஷ் என்பர்கள். 12 ராசி. எல்லாமே சால்வ் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் இன்றைய பதிலுங்க. கண்டுபிடி வித்தியாசத்தையும் செக் பண்ணிக்கோங்க. சப்போர்ட் பண்ணி கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. நன்றி.